தமிழகத்துக்கு அழைத்து வந்த கூட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதித்தது வரவேற்கத்தக்கது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் PS ஞானதேசிகன் கூறியுள்ளார். மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் இன்று நாடெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற நினைவஞ்சலி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் ராஜீவ்காந்தி படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானதேசிகன் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் தலை தூக்க விடக்கூடாது என்றார். அவருடன் திரளான காங்கிரஸ் பிரமுகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். இன்னும் சில தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சையத் கனி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதியான இதே நாளில் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தபோது மனித வெடிகுண்டு வெடித்து கொல்லப்பட்டார். அவரது 22வது நினைவு நாளான இன்று நாடு முழுவதும் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலே அவரது நினைவு நாளை ஒட்டி சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனிலே அவரது ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதிலே தமிழக காங்கிரஸ் தலைவர் PS ஞானதேசிகன், நாடாளுமன்ற உறுப்பினர் JM ஆருண், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பூராகவன், யசோதா உட்பட ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். அமரர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு PS ஞானதேசிகன் மலரஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் மலரஞ்சலி செலுத்தினார்கள். யாழ்ப்பாண நகரை சிங்கள ராணுவம் சுற்றி வீழ்த்த போது விமானத்திலிருந்து உணவுப் பொட்டலங்களையும் மருந்தையும் போட்டு இந்தியாவினுடைய ஆதிக்க சக்தியை இலங்கைக்கு உணர வைத்தவர். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இலங்கை தமிழர்களுடைய வாழ்வு பல்வேறு மாறுதல்களை சந்தித்திருக்கும். ஆனால் விடுதலை புலிகளால் இன்றைக்கு அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு தீவிரவாத எதிர்ப்பு நாளாக இன்று இந்தியா முழுவதும் இது கொண்டாடப்படுகிறது. தீவிரவாதம் தலை தூக்கினால் அது எல்லோருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை உணர்த்துகிற விதமாய், இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரத்திலே பிரிவினையை கேட்கிற யாசின் மாலிக்கை கடலூருக்கு கூட்டி வருகிற அளவுக்கு தமிழகத்திலே சில சக்திகள் உருவாகியிருப்பதை நாங்கள் கவலையோடு பார்க்கிறோம். ஆனால் தமிழக அரசு, முதல்வர் அவர்கள் அதை தடை செய்தது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் அதை வரவேற்கிறது. தமிழகத்திலும் அந்த தீவிரவாதம் தலை தூக்காமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசும் எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏற்கனவே பெங்களூரிலிருந்து தமிழகத்திற்கு வந்திருந்த ராஜீவ்காந்தியின் நினைவு ஜோதி சத்தியமூர்த்தி பவனிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஷியாம் சேகருடன் செய்யது. பாமக நிறுவனர் ராமதாசிற்கு மேற்கொள்ளப்பட்ட இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். மரக்காணம் கலவரத்தை கண்டித்து விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற